தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திற்கான தடையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் செயல்பட சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் செயல்படலாம் என்ற நிலை தொடர்கிறது. முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்கள் பார் கவுன்சில் உறுப்பினர் முறையாக நியமிக்கப்படாததால் தடை இருந்தது. இந்நிலையில் தற்போதைய உச்சநீதிமன்ற உத்தரவால் வக்ஃப் வாரியம் மீண்டும் செயல்பட தொடங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்நிலையில் வக்ஃப் வாரியம் மீண்டும் தொடரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? இந்த வழக்கை பொறுத்தவரை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்த போது மனுதாரர் தரப்பிடமிருந்து சட்ட விதிகளின்படி வகுப்பு வாரியத்தில் மொத்தம் உள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் 2 பேர் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அதே போல மாநில பார் கவுன்சிலில் இருந்து ஒரு உறுப்பினர் நியமிக்கப்பட வேண்டும் என விதிகள் உள்ள நிலையில அதனை பின்பற்றவில்லை என தெரிவித்தனர். அதே போல இதையடுத்து தமிழ்நாடு வகுப்பு வாரிய செயல்படுவதற்கான இடைக்கால தடையானது சென்னை உயர்நீதிமன்றம் அப்பொழுது அந்த விசாரணையின் போது உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த உத்தரவை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவானது நிலுவையில் இருந்த நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தலைமை நீதிபதி அமர்வில் இந்த விசாரணைக்கு வந்தபோது வகுப்பு வாரியத்தில் உரிய சட்ட விதிகளின்படி 8 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இன்னும் 3 பேர் நியமனம் செய்யப்பட வேண்டிய உள்ளது என தமிழ்நாடு தரப்பு இந்த வாதமானது முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையாக கொண்டுதான் தமிழ்நாடு வகுப்பு வாரிய செயல்பட தடை விதிக்க முடியாது என வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வானது இந்த சென்னை முன்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அந்த அளித்திருந்த கிட்டத்தட்ட ஜனவரி 9ஆம் தேதி அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவுக்கு தடை விதித்து மேலும் தமிழ்நாடு வகுப்பு வாரியத்திற்கு நியமனம் செய்யப்பட வேண்டிய மேலும் 3 உறுப்பினர்கள் யார் என்பதை அடுத்த விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்து இந்த வழக்கை தற்போது ஒத்திவைத்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் செயல்பட சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் மீண்டும் செயல்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜு.